நான் காலையில போனது வாக்கிங். தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலும் வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் டிஷர்ட் போட்டு வாக்கிங் போயிருந்தேன். சத்யகுமார் இவர் ஒரு வக்கீல். இவர் திருத்தணி தொகுதி டிவிகே வேட்பாளர். சாரு இதுக்கு முன்னாடி எதுலலாம் இருந்திருக்காரு தெரியுமா? பிஜேபி சப்போர்ட்டடாக ஒரு பக்கம் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருப்பார். இவர் வீடியோஸ் போய் பாருங்கள் யூடியூப்பில். அதுக்கப்புறமா அதுலேருந்து எதுவும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னொடனே அந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு ஒரு பக்கம் ஜிங் போட்டுட்டு இருந்தார். அதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னொடனே சரின்ட்டு சும்மா உட்காந்துருவர டிவிகேல இழுத்து ஒரு போஸ்டிங் தரேன், நீ அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். இவரும் இந்த பக்கமாக போயிட்டு திருத்தணி தொகுதியில் நிற்கிறாரு. சாரு டிஷர்ட் போட்டு நான் சும்மா அறிமுகம் மாதிரி வாக்கிங் தான் போனேன், நான் இன்னும் முற்றிலும் பிரச்சாரத்துக்கு நான் போகலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோஸையும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். ரோட்டில் போகிற ஒருத்தரும் இவரை மதிக்கல. இவராக வாண்டடாக கூப்பிட்டு வணக்கம் வச்சுட்டு கிடக்குறாரு. ஒரு பக்கம் டீ கடைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே டீ குடிங்க. ஏற்கனவே டீ குடிச்சிட்டு ஒருத்தரையும் பார்த்துட்டு டீயை குடிங்க, நான் ஆல்ரெடி குடிச்சுன்னு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர். சாரு புள்ளி விவரத்தை நல்லா கரைச்சி குடித்த ஒரு வேட்பாளர் போல். தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கு இவர் 2034 தொகுதின்னு விற்கிறாரு. பின்னாடி இருக்கிறவங்களும் ஆமா ஜாமி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஓஹோ போடுறாங்க. சட்டமன்ற தேர்தல் 2034 தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தல் 2034 தொகுதியிலும் தாவேகா வென்று எல்லா சட்டமன்ற தேர்தல் 2034 தொகுதியிலும் தாவேகா வென்று என்னடா 234 தொகுதி தானே, இவன் என்ன 2034 தொகுதி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவனையும் யாரும் எதுவும் யோசிக்கவும் இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்கவும் இல்லை. இப்படி ஒரு தற்குறி கட்சியில் ஒரு தற்குறி ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் இதில் இருக்கிறாரு. நான் அடுத்த வீடியோஸில் அதை காமிக்கிறேன். அவர் பிரபல ஒரு நடிகரும் கூட. அவர் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு பிரபல நடிகர். விஜய் மாதிரி அவர் ஒரு பெரிய ஸ்டார் நடிகர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஷர்ட் போட்டு சட்டசபைக்கு போயிட்டு இருக்காரு. நான் டிஷர்ட் போட்டு வாக்கிங் தான் போனேன். ஆனா எல்லாரும் நினைச்சாங்க நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாரும் சந்திச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டில்லி இல்லாம கேம்பெயின் சத்துவா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். திருத்தணி சொல்லும்